இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைய ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஆழமான அனுபவங்களால் நிரம்பிய ஒரு வாழ்க்கை. நீங்கள் மற்றவர்களை பார்த்து அறிந்து, தெரிந்து கொண்டு வாழ்வீர்கள். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஏன் உங்கள சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், அனைவருடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கு? எப்படிலாம் அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்றாங்க? எந்த அளவுக்கு கொடுமைகள அனுபவிக்காங்க? அப்படின்னு அதனை அறிந்து, நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம எப்படி வாழணும்? அவங்கள மாரி எப்படி வாழக்கூடாது? அப்படின்னு தெரிந்து நடந்து கொள்வீங்க. இப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க தான் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க. முக்கியமா உங்களுக்கு அனுபவங்கள் ஆழமாகவே இருக்கும். ஒருவரை நம்பிட்டீங்க அப்படின்னா, முழு மூச்சா நம்பிருவீங்க. அவர்களால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், அவங்களே உங்கள வேண்டான்னு சொல்லி துரத்தி அடித்தாலும், மீண்டும் அவங்கட்ட போய் நிப்பீங்க. ஏன்னா, அந்த ஒரு உறவ உங்களால விட்டுக் குடுக்க முடியாது. உங்களால உடனே விலகவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு உறவாக இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் இருப்பாங்க. நீங்கள் வெளியில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய எதை பற்றியும், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய உயிர் நண்பர்கள் யாரிடமும் எதை பற்றியும் உங்களைப் பற்றி கூறவே மாட்டீங்க. உங்களுக்கு எது நடந்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத நீங்க தனியா நின்னு தான் சமாளிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனதில் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அத நீங்க வெளியில் கூற மாட்டீங்க. வெளியில எப்பொழுதும் அனைவரிடமும் அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதராக இருப்பீங்க. நீங்கள் ஒருவரை நம்பினால் முழு மூச்சா நம்புவீங்க. அவங்களுக்காக உயிர குடுக்குற அளவுக்கு இறங்கி பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. ஆனா பேசுவது மட்டும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஒருவர் மீது நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அது உங்களுக்கு பெரிய ஒரு காயத்தையே ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு அது உங்கள பெரிய ஒரு தொந்தரவுக்கு நிச்சயமாக கொண்டு போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட முக்கியமான ஏமாற்றங்களானது இருக்கு. இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில பொதுவான 4 முக்கியமான ஏமாற்றங்கள் இருக்கு. முதல் ஏமாற்றம், நம்பியவர்களால் ஏற்பட்ட துரோகங்கள். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்புவீங்க அல்லவா? அதனால் உதவி செய்வதிலயும் நீங்க தயங்க மாட்டீங்க. அவங்களுக்காக உதவி செய்வீங்க. பணத்த குடுத்து நல்லாருன்னு கூறுவீங்க. எங்கு சென்றாலும் வாழ்த்தி அனுப்புவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த ஒரு மனிதர்களே உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லாத சில செயல்களை செய்வாங்க. அவங்களுடைய பாதை தவறான ஒரு பாதையில போகும். அவங்கள கூட்டு நீங்க சத்தம் போடுவீங்க. இருந்தாலும் உன் வேலை ஏதோ அத நீ பார்த்துட்டு போ அப்படின்னு உங்களையே அவங்க மதிக்காம பேசியிருப்பாங்க. இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உதவி செய்தவர்களே ஒரு நாள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. எவ்வளவோ உதவி நீங்க அவங்களுக்காக செஞ்சிருப்பீங்க. பார்த்து, பார்த்து பண்ணியிருப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறணும்னு கூட நீங்க பண்ணியிருப்பீங்க. இது உங்களுடைய காதலன், காதலி, நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் பண்ணியிருப்பீங்க. பிடித்த நபர்கள் அனைவருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவங்க உங்களுடைய பேச்சை கேட்காம உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. இது உங்களுடைய மனதை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையவே ஏற்படுத்தியிருக்கும். 2வதாக பண விஷயத்தில் ஏற்பட்ட சோதனைகள். இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், அடுத்து தீரும். கூட இருக்கக்கூடிய நபர்கள் பணத்தை வாங்கி கொண்டு திரும்ப கொடுக்காமல் இருப்பார்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில அந்த ஒரு உறவானது அப்படியே துண்டித்து விடும். நீங்கள் நம்பி பணம் கொடுத்தவர்கள் திரும்பி உங்கள்ட்ட கொடுக்காம போயிருவாங்க. இருந்தாலும் நீங்க அந்த ஒரு பணமும் வேண்டாம், அந்த ஒரு உறவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கூறிட்டு அந்த ஒரு உறவை அப்படியே துண்டித்து விடுவீங்க. இதனால் உங்களுக்கு மனவேதனை அதிகமாக இருக்கும். அந்த ஒரு பணம் போனது கூட உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா அந்த ஒரு உறவானது உங்களை விட்டு பிரியும் பொழுது அவ்வளவு வலியானது உங்களுடைய மனதிற்குள் ஏற்படும். 3வதாக உறவுகளில் ஏற்பட்ட காயங்கள். நீங்கள் ஒருவரை நேசித்தால் மிகவும் உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்கள். அதனால் சில நேரங்களில் அந்த உறவில் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மீண்டும் சேரணும் அல்லவா? அதுதான் ஒரு உண்மையான உறவு. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு பெரிய நீங்க நேசித்த ஒரு நபரால் பெரிய பிரச்சனை ஏற்படும். அந்த ஒரு பெரிய பிரச்சனையில நீங்க போய் அவங்களுக்காக நிப்பீங்க. ஆனால் அவர்கள் நான் எதுவும் பண்ணல. இவன் தான், இவங்க தான் எல்லாமே பண்ணுனாங்க அப்படின்னு உங்கள மாட்டி விட்டு அவங்க வெளியே போயிருவாங்க. இதனால் அந்த ஒரு உறவும் உங்களுக்கு அப்படியே துண்டித்து விடும். முக்கியமா இது உங்களுடைய காதல் வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். காதல் வாழ்க்கையிலும் நண்பர்கள் வாழ்க்கையிலும் ஏமாற்றங்கள் அதிகமாகவே உங்களுக்கு அடைந்திருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்காத பலன்கள் சில இருக்கும். நீங்கள் மிகவும் உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு உடனே பலனானது கிடைக்காது. தாமதமாக கிடைக்கும். இதனால் நீங்கள் மிகவும் வருத்தம் அடைவீங்க. போதுமான போதுமான அளவுக்கு ஊதியமும் உங்களை தேடி வராது. இதனால் சில நேரங்களில் நீங்கள் மனசோர்வு அடைவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். ஏன் இப்படிப்பட்ட சோகங்கள், சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குன்னு தெரியுமா? உங்களுடைய விருச்சிகம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான், அதாவது மங்களன். செவ்வாய் கிரகம் போராட்டத்தையும் தைரியத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து நீங்கள் வளர்ந்து வந்த வரைக்கும் போராட்டங்களும் பிரச்சனைகளை மட்டுமே நீங்க சந்தித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை இன்னும் வலிமையாக ஆக்கியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களையும் அந்த சோதனைகள் அனைத்தும், அவமானங்கள், பட்ட அசிங்கங்கள் அனைத்தும் உங்களை சேர்த்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக, அதுவும் வலிமையான ஒரு மனிதராக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.
நடந்தது அப்படின்னா கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் இனிமே உங்களுக்கு இப்படி இருக்காது. நடந்தது அனைத்தையும் நீங்கள் மறப்பீர்கள். புதிய நபர்கள், புதிய வாழ்க்கை என்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கும். இதுவரை நின்று போன சில காரியங்கள் கூட நகர ஆரம்பிக்கும். காத்து கொண்டிருந்த ஒரு புதிய நபர் உங்களை தேடி வருவார். அந்த ஒரு புதிய நபர் சாதாரணமாக வரமாட்டார். புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். இது வரைக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். அந்த ஒரு புதிய நபரால் நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய அடைத்து வைக்கப்பட்ட மனவேதனைகள் அனைத்தையும் நீங்கள் திறந்து விடுவீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலையே நிச்சயமாக மாறும். திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை என்று உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படியே மொத்தமாக மாறிவிடும். அவர் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்ற வந்த ஒரு புதிய ஒரு நபராக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய காதலன், காதலி என உங்களுடைய வருங்காலமாக நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட விருச்சிகம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில பலன்களை ஏற்படுத்தி இருக்கிறார். 3 விதமான பலன்களை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக தைரியம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமேல் தைரியமாக எடுக்க வேண்டும். தைரியமாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். அந்த ஒரு முடிவுகளும் உங்களுக்கு சரியாக இருக்கும். இரண்டாவதாக முன்னேற்றம். வேலை அல்லது வியாபாரத்தில் வளர்ச்சியானது உங்களுக்கு ஏற்படும். இந்த ஒரு வளர்ச்சி உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். வேலை, தொழில், வேலை இல்லைனா வேலை செய்வதை விட நீங்க தொழிலிலும் வியாபாரத்திலும் இறங்குங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். தடைகளை கடக்கக்கூடிய ஒரு சக்தி. நீங்க சந்தித்து வந்த பிரச்சனைகள், இதுவரைக்கும் மறக்க முடியாத, வெளியில் வர முடியாத சில பிரச்சனைகளானது இருக்கும். அது அனைத்திலும் வெற்றியானது பெறக்கூடிய ஒரு திறனானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி தெரியுமா மாறப்போகிறது? இப்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நீங்கள் மெதுவாக முன்னேறுவீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. மெதுவாகத்தான் முன்னேற்றமானது கிடைக்கும். உடனடியாக முன்னேற்றமானது ஏற்படாது. நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை இன்னும் வலிமையான ஒரு மனிதராக மாற்றும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய வருமானமானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வருமானத்தின் மூலம் புதிய வீடு, வாகனங்கள், சொத்து, சுகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இருக்கக்கூடிய கடன் வாழ்க்கையிலிருந்தும் உங்களால் வெளிவர முடியும். அந்த அளவுக்கு அந்த ஒரு வாழ்க்கையானது உங்களுடைய நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். புதிய மாற்றங்கள் உங்களை தேடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு வேலை வாய்ப்பின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களை அடைய முடியும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வியாபாரத்துல இன்னும் கூடுதலான லாபங்கள் உங்களை தேடி வரும். கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இந்த ஒரு நாளில் இருக்கு. அவசரமான முடிவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கவனமானது வேண்டும். யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் கொடுப்பது மிகவும் நல்லது. யாருடைய பேச்சையும் கேட்டு நடக்கக்கூடாது. யாரையும் உடனே நம்பவும் கூடாது. இதெல்லாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், உங்களுடைய தந்தை, தாயார் இந்த ஒரு நேரத்தில் உங்களை நம்புவாங்க. இதுவரைக்கும் உங்களை நம்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய கடின உழைப்புகள், இது அனைத்தையும் பார்த்து அவர்கள் இருவரும் உங்களை நம்புவார்கள். உங்களுடைய உண்மையான நண்பர் இவர்கள் மூவரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றுவார்கள். உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? நீங்க சில நேரங்களில் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கங்கள். அந்த பழக்கம் உடையவர்கள். இதனால் சில நேரங்களில் உங்களுக்கு மன அழுத்தங்களானது அதிகமாகவே இருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் அந்த எண்ணங்களை விடுத்து முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டதையே நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீங்க. அதனால் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அது அனைத்தையும் மறந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும். வெளியில் வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்கும். இதுவரை நீங்கள் சந்தித்ததெல்லாம் சாதாரண கஷ்டங்களாக இருக்காது. அனைவராலும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் மறக்க முடியாத சில கஷ்டங்களை நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும், கூடையே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் பெரிய பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். எங்கோ இருந்தவங்களை எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்துவது போல அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். நாளை முதல் மெதுவாக நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடனே மாற்றங்களானது ஏற்படுது. ஆனால் பொறுமையாக ஏற்பட்டாலும் நிலையான ஒரு மாற்றமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ உங்களை கொண்டு செல்லும். நல்ல ஒரு பாதையையும் உங்களுக்கு கொடுக்கும். புதிய மனிதர்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இழந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ, நபர்களாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அந்த இழந்ததை விட இன்னும் 2 மடங்கு உங்களுக்கு அதிகமான ஒரு லாபத்தை
உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய அதிபதி. விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் தொடங்குவதற்கான ஒரு காலமானது வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.